திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவு உருகக்கூடிய காப்பியமாக விளங்கக்கூடியது திருவாசகம். சுவாமி இதில் தசம பகுதியான திருக்கோத்தும்பி அப்படின்ற மாணிக்க வாசகனுடைய தசம பகுதியில் இப்போ நம்ம இருக்கோம். அதில் 14வது பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினோடு வந்தருளி அருவாய் மறைப்பையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருஞான தேவர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி. அப்போ சுவாமி உலகக்கே அவர் தான் பிறப்பிடமாக இருக்கார். கருவாய் உலகினுக்குன்னு வருது. அதாவது எல்லாருமே கருவில் தானே உண்டாகிறோம், யாருமே தானே ஜனிக்கிறது இல்லையே. அப்போது இந்த உலகத்துக்கே கருவாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ஈஸ்வரன் தான் இல்லையா. அப்போ கருவாக உலகுக்கு இருக்கக்கூடியவனே அதீதத்தில் இருக்கக்கூடியவனே அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்புறமா இப்புறத்தே எல்லாவற்றுக்கும் அதீதமானதாக இதுக்குள்ளே அடக்க முடியாத ஒரு தேஜோமயனாக இருக்கக்கூடியவனே, இந்த உலகத்தில் மனம் நிறைந்த பூவை அணிஞ்சுள்ள கூந்தலுடைய உமாதேவியாரோடு எழுந்தருளி இருக்கக்கூடியவனே, அருவாய் மறுவார் மலர்குழல் மாதினோடு வந்தருளி. அப்போ மலர்குழல் மாது, அப்போ எப்படிப்பட்டவ? மலருக்கே மனம் சேர்க்கக்கூடிய குழல் உடையவளாக இருக்கா அந்த தேவி. அப்படிப்பட்டவளா மனம் நிறைஞ்ச பூ அணிஞ்சுள்ள கூந்தலுடைய உமாதேவியாரோட எழுந்தருளினவனே அப்படின்னு அழைக்கிறார். அருவாய் மறைப்பையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட. அப்போ சுவாமி எப்படி அருவமாக இருக்கார், வேதம் பயில்ற அந்தணனமாகவும் அவர் தான் இருக்கார். அதே மாதிரி திருஞான தேவர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சுந்தரேசன் கிட்ட வண்டு மண்ணா நீ போய் கானம் பண்ணு அப்படின்னு அந்த சுவாமியை அழைக்கிறதா வருது இந்த பாடல். அடுத்த பாடல், நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் மாகடலும் ஆயபிரான் தேனுந்து சேவடிக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. அப்போ அம்பிகா சமேதனா வந்து அவன் ஆட்கொள்ளாமல் இருந்தான்னா என்னுடைய நிலை என்ன ஆயிருக்கும்? தானும் தன் தையலும் தாழ்சடையோன், தையல்னா தன்னுடைய நாயகி. அப்போ தானும் வந்தான், தன்னுடைய நாயகியோட கூட்டின்னு வந்தான். அப்படி என்ன ஆட்கொண்டு இருக்காட்டா நான் எப்படி கெட்டு போயிருப்பேன்? சடையோன் ஆண்டிலனேல் அப்படின்னு அழைக்கிறார். அப்போ ஒரு வேளை அவர் ஆண்டு காட்டா நான் என்ன ஆயிருப்பேன்? என் மனசும் கெட்டிருக்கும், என் சிந்தையும் கெட்டிருக்கும். ஆகாசம் திக்கு கடல் எல்லாமே அனைத்தும் ஆயிருக்கிற அந்த ஈசன் திருவடியை வானும் திசைகளும் மாகடலும் ஆயப்பிரான். அப்படி அவனுடைய திருவடியை தேனிடத்தில் போய் தும்பிக்கோமானே நீ போய் ஊது தேன் உந்து சேவடிக்கே சென்றுவதாய் கோத்தும்பின்னு அப்படிப்பட்டவன் என்ன ஆண்டானேன்னு ரொம்ப மெச்சிக்கிறார். அடுத்த பாடலை பார்க்கலாம். உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளம்படாத கழிவந்த வான்கருணை வெள்ளம்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள் அம்பிரானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. அப்போ உள்ளப்படாத திருவருவை அவன் தான் மனாதீதன், அந்த மனசுக்கான அதீதமானவன், அந்த மனசையும் தாண்டினவன் அவன்தான். சிந்திக்கிற அளவு போகாத ஒரு பேரின்பத்தை நல்கிறக்கூடிய கருணைக்கடல் அவன். நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அவன் கொடுக்குற இன்பத்தை. இப்படி கொடுப்பான், அது இப்படி இருக்கும்னு நம்மளால் நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பேரின்பத்தை கொடுக்கக்கூடியவன் அவன். கள்ளம்படாத கழிவந்த வான்கருணை உபகாரம் செய்கிற எம்பெருமான் அவன்தான். என்னை தனித்து அடிமை கொள்கிற அந்த இறைவன்கிட்ட அன்போடு போய் அப்பிரானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி, அன்போடு போய் பெரியவண்டே நீ போய் கானம் பண்ணுன்னு அழைக்கிறாங்க. அப்போ நினைக்க முடியாத அளவு தரக்கூடிய பேரின்பக் கடல் அவன். அடுத்த பாடல், பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என்னார் உயிரே அம்பலவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. அப்போ அனித்தியமான பொருள்களை நித்திய பொருள்னு நினச்சேனே, பொய்யாய செல்வத்தையே புக்கழுந்தி நாள்தோறும் அதை போய் நித்தியம்னு நினச்சி அதுலேயே என் வாழ்ந்து கிடந்து இருந்த என்ன உய்விச்சானே, அப்படிப்பட்டவங்கிட்ட ராஜவண்டே நீ செம்ம நிறைஞ்ச அவன் திருவடியை போய் மெய்யா கருதி கிடந்தேனை ஐயா என் ஆறுயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யாய மலரடிக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. எப்படி போய் அவனுடைய திருவடிகளில் போய் சொல்லுப்பா, ஆறுயிரே அம்பலவானா போற்றின்னு நாதம் கிளப்பு அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறது. இதோடு நம்ம 17 பாடல்கள் திருக்கோத்தும்பியில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய.